ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விஐடி சேலம். இது வந்து பார்த்தீங்கன்னா விவோ Y35 அப்படின்ற மாடல் மொபைலு. நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி ரிசீவ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா May 18 மாஸ்டர்ஸ் கோர்ஸ் பேட்ச் இது. ஸோ அந்த பேட்சில் நெட்வொர்க் கம்ப்ளைண்ட் ஒரு செட் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இது என்ன ப்ராப்ளங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா காம்போ ப்ராப்ளத்துக்காக ரிசீவ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக காம்போ மாற்றும் போது ஸோ இந்த இடத்துல ஃபிசிக்கல் டேமேஜாக சில காம்பனன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகி போச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இதில் என்ன மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டைவர்சிட்டி ஆண்டனாக்கான பேடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுலேருந்து சிக்னல் ரிசீவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் கனெக்டர் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் கனெக்டர்லேருந்து சிக்னல் ரிசீவ் ஆகிற பாத்தில் ஒரு ஐசி இருக்குது. சரிங்களா? எத்தனை லெக்கில்? 1 2 3 4 5 6 7 8 9 10 லெக்கில் ஒரு ஐசி இருக்குது. சரியா? ஸோ இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா டிபிடிடி சுவிட்சுன்னு சொல்லுவோம் இந்த சுவிட்சு. ரைட்டா? ஸோ இந்த சுவிட்சோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மெயின் ஆண்டனா எங்கே இருக்குது? சப்போர்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ மெயின் ஆண்டனாலேருந்து ரிசீவ் ஆகிற அந்த சிக்னல் வந்து இந்த ஆர்எஃப் கேபிள் வழியாக, இந்த ஆர்எஃப் கனெக்டர் வழியாக இங்கே வந்துடுது. ரைட்டா? ஸோ இப்போ இங்கேருந்து அந்த ரிசீவ் ஆகிற சிக்னல் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக இந்த இண்டக்டர் வழியாக எங்கே தான் போகுது? இந்த சுவிட்சுக்கு தான் போகுது. ஸோ இப்போ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரைமரி ஆண்டனான்னு சொல்லுவோம். ரைட்டா? மேலே இருக்கிறது டைவர்சிட்டி ஆண்டனா. ஆக்சுவலாக இது வந்து செகண்டரி ஆண்டனான்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து ரிசீவ் ஆகிற சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெஸ்ட் கனெக்டர் போட்டு இந்த இடத்துல ஒரு இண்டக்டர் போட்டு எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னா, அதுவும் எங்கே கொண்டு போகிறாங்க? இந்த டிபிடிடி சுவிட்சுக்கு தான் கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக இது ஒரு சுவிட்சு, டபுள் போல் டபுள் த்ரோ அப்படின்ற ஒரு சுவிட்சு. சரியா? ஸோ இப்போ இந்த சுவிட்செலாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எத்தனை லெக் இருக்குது அப்படின்னா 10 லெக் இருக்குது. சரியா? ஸோ அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை எடுக்கும்போது இதெல்லாம் பேடே இல்லை. 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு சொல்லிட்டு ஒரு 10 லெக் ஐசி இது. ஸோ இதனுடைய பர்பஸ் என்னன்னா டபுள் போல் டபுள் த்ரோ, அதாவது 2 இன்னு 2 அவுட்புட்டு. ஆக்சுவலாக அந்த டைவர்சிட்டி ஆண்டனாலேருந்து வர இன்புட்டையும் மெயின் ஆண்டனாலேருந்து வர இன்புட்டையும் சுவிட்ச் பண்ணுறது தான் இதனுடைய வேலை. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு வோல்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தனியாக ஒரு கண்ட்ரோல் சிக்னல் வந்து சிபியூலேருந்து வரும். பட் ஆனால் அந்த சுவிட்ச் வந்து இங்கே என்ன கிடக்குது? டேமேஜாக இருக்குது. பட் இந்த சுவிட்ச் வந்து வேறு ஸ்கிராப்லேருந்து கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லையா இது என்ன கூட பண்ணிக்கலாம்? பைபாஸ் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த சுவிட்சை பைபாஸ் பண்ணோம்னா தான் இந்த மொபைல் நமக்கு நெட்வொர்க் வரும். சரியா? ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இந்த சுவிட்ச் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஓகேவா, அது எப்படி பைபாஸ் பண்ணுறதுங்கிறது நான் ஸ்கிமேட்டிக்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா விவோ Y35 அப்படின்ற மாடல் மொபைல். சரியா? இப்போ போர்னியோவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்கிமேட்டிக் சப்போர்ட் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக விவோ ஓப்போ எதுக்குமே நமக்கு ஸ்கிமேட்டிக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி உங்களுக்கு என்னது ஹார்ட்வேர் சொல்யூஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஸ்கிமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஐ ஃபோனுக்கும் சாம்சங் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் மேஜராக இருக்கும், மற்றதுக்கெல்லாம் இருக்காது. சரியா? ஸோ இப்போ இந்த மாடலுக்கும் ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இந்த போர்டோட காம்பவுண்ட் சார்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த போர்டில் மிஸ் ஆகிருக்கிறது இந்த ஐசி தான் மிஸ் ஆகிருக்கு. ஸோ 4487 அப்படின்ற ஒரு ஐசி. ஆக்சுவலாக இது ஒரு சுவிட்சு. என்ன சுவிட்சு? டிபிடிடி சுவிட்சு. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி செகண்டரி ஆண்டனாலேருந்து வர லைனையும் பிரைமரி ஆண்டனாலேருந்து வர லைனையும் இது என்ன பண்ணுதுன்னா சுவிட்ச் பண்ணி எங்கே கொடுக்குது? நெட்வொர்க் செக்ஷனுக்கு கொடுக்குது. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஐசி கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? இது வந்து டிஆர்எக்ஸ் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஆர்எக்ஸ் சுவிட்ச். ஆக்சுவலாக செகண்டரி ஆண்டனால ரிசீவ் ஆகிற அந்த சிக்னல் வந்து இந்த டெஸ்ட் கனெக்டர் வழியாக இந்த டிபிடிடி சுவிட்சுக்கு இன்புட் ஆகிட்டு அங்கேருந்து அப்படியே பைபாஸாக எங்கே வரப்போகுது? இந்த டிஆர்எக்ஸ் சுவிட்சுக்கு வரும். அப்போ இங்கேருந்து உங்களுக்கு நேராக எங்கே போயிடும்னா ஆர்எஃப்ஐசிக்கு போயிடும். சரியா? அதே மாதிரி இந்த மெயின் ஆண்டனாலேருந்து ரிசீவ் ஆகிற சிக்னலும் டிபிடிடி சுவிட்சுக்கு வந்துட்டு இதுலேருந்து சுவிட்ச் ஆகி எங்கே வந்துடும்? உங்களுக்கு இந்த ஐசிக்கு வந்துடும். ஆக்சுவலாக இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 2GPA. இது 2GPA. இது வந்து உங்களுக்கு என்னது? ஆர்எஃப்ஐசி. ரைட்டா? இது வந்து என்ன ஐசி? 4GPA. அப்போ ஒரு நெட்வொர்க் செக்ஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா காமனாக உங்களுக்கு எத்தனை சிப் இருக்கும்? இந்த 3 தான் இருக்க போகுது. ரைட்டா? ஒரு ஆர்எஃப், அப்புறம் என்னது ஒரு 2GPA அண்ட் என்னது 4GPA. 5G இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பவர் ஆம்பிளிஃபயர் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருப்பாங்க? கொடுத்துருப்பாங்க. ஆனால் 4G ஃபோனில் வரையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக என்னது? இந்த 3 ஐசி தான். சரியா? ஸோ இப்போ காமனாக நம்ம நெட்வொர்க் வரல அப்படின்னா இந்த ஐசி மாத்திரதா, இந்த ஐசி மாத்திரதா, இந்த ஐசி மாத்திரதா, இந்த ஐசி கம்ப்ளைண்ட்டுங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்ன்றது நம்மகிட்ட ரிசீவ் ஆகலை. ஆக்சுவலாக அது காம்போ ப்ராப்ளத்துக்கு போயிருக்கு. அவங்க காம்போ மாற்றி ஸ்க்ரூ பண்ணும்போது டேமேஜ் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்துச்சு நமக்கும் தெரியாது. ரைட்டா? அப்போ இங்கே வந்ததே ஃபிசிக்கல் டேமேஜ். அப்போ ஃபிசிக்கல் டேமேஜுங்கும் போது அது எங்கே நடந்திருக்கு? இந்த இடத்துல நடந்திருக்கு. சரியா? அப்போ இது என்ன செக்ஷன் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா இது என்னது? இது வந்து ஒரு டிபிடிடி சுவிட்ச் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ இது எப்படி உங்களுக்கு டிபிடிடி சுவிட்ச்ன்றது தெரியுது அப்படின்னா அதான் நான் சொல்கிறேன், அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். ஒரு லைட்டிங் செக்ஷன்னா அங்கே என்ன இருக்குது?
ஒரு சார்ஜிங் செக்ஷன்னா அதோட ஃப்ளோ எப்படி இருக்கும், அதே மாதிரி நெட்வொர்க் செக்ஷன்னா அதோடைய ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்போ இந்த காம்பனண்ட்டை பார்க்கும்போதே நம்ம ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நான் கெஸ் பண்ணும்போது தான் ஓகே இங்கே ஒரு ஆண்டனா இருக்கு, ஸோ இப்போ இது வந்து ஒரு டைவர்சிட்டி ஆண்டனா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆக்சுவலாக இது ஒரு செகண்டரி ஆண்டனா. அதே மாதிரி நமக்கு வந்து பிரைமரி ஆண்டனா எங்க இருக்கு, சிசி போர்டில் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கான ஆர்எஃப் கனெக்டர் இங்கே கொடுத்துருக்குறான். அப்போ நம்ம சப் போர்டையும் மெயின் போர்டையும் அந்த கேபிள் வழியாக நம்ம அட்டாச் பண்ணோம்னா மெயின் அந்த சப் போர்டில் ரிசீவ் ஆகிற அந்த நெட்வொர்க் சிக்னல் இந்த கனெக்டர் வழியாக தான் எங்கே போகும், 2GPAக்கு போகும். இந்த கனெக்டர் வழியாக எங்கே போகும், 2GPAக்கு போகும். அப்போ இந்த மாடல் என்ன கொடுத்துட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சுவிட்ச் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஆனால் பழைய மாடல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இந்த ஆர்எஃப் கனெக்ட்லேருந்து லைன் எங்கே தான் போகும், டைரெக்டாக 2GPAக்கு போயிடும். ஏன்னா இதுக்குள்ள என்ன இருக்கு, ஆண்டனா சுவிட்ச் இருக்கு, ரைட்டா? அப்போ இந்த சுவிட்சுக்கு டைரெக்டாக போயிடும். பட் இப்போ வர ரீசன்ட் மாடலில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைவர்சிட்டி ஆண்டனான்னு சொல்லிட்டு செகண்டரி ஆண்டனா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த செகண்டரி ஆண்டனா கொடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன போடுறாங்க, அங்கே ஒரு சுவிட்சை போட்டு இந்த 2 ஆண்டனா இன்புட்டையும் இதில் வாங்கி இதுல இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா உள்ள பைபாஸ் பண்ணுறாங்க, ரைட்டா? ஸோ அப்போ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்ச் இருக்கு. ஓகேவா? அதே ரெட்மி 8A வந்து பார்த்தீங்கன்னா அது இதே கான்செப்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ அது நம்ம பார்த்ததுனால தான் நமக்கு இது ஓகே இது அந்த கான்செப்டில் தான் இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஸோ அப்போ இந்த சுவிட்ச் மிஸ் ஆனதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த மெயின் ஆண்டனா சிக்னலும் டைவர்சிட்டி ஆண்டனா சிக்னலும் எங்கே போகல, நெட்வொர்க் செக்ஷனுக்குள்ளேயே போகல. சரியா? ஸோ அதனால இந்த ஃபோனில் நெட்வொர்க் என்ன ஆகல, வரல. சரியா? ஸோ இப்போ இந்த ஐசியோட பின் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன். ஸோ இப்போ இந்த மாடலுக்கு தான் ஸ்கிமேட்டிக் சப்போர்ட் இல்லைன்னு நம்ம சொல்லியாச்சு, ரைட்டா? அப்படிங்கும்போது பிட் மேப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிட் மேப் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது, இது வந்து என்னது, டைவர்சிட்டி ஆண்டனாக்கான பேடு. அப்போ இதுக்கு மேலே நீங்கள் அந்த கவர் போடும்போது அந்த ஆண்டனா வந்து இதில் போய் என்ன பண்ணிக்கும், டச் ஆயிரும், ரைட்டா? அப்போ ரிசீவ் ஆகிற சிக்னல் இது வழியாக தான் முதல்ல என்ன ஆக போகுது, உங்களுக்கு ரிசீவ் ஆகி ஸோ இப்போ இங்கே இருக்கிற காம்பனண்ட் வழியாக இங்கே வந்துடுது. ஓகேவா? எங்கே வந்துடுது அப்படின்னா டெஸ்ட் கனெக்டருக்கு வந்துடுது. ஆக்சுவலாக இது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே வந்துடுது, ரைட்டா? அடுத்து இங்கிருந்து நம்ம இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்து பாருங்க இந்த இடத்துல காம்பனன்ட்ஸ் இருக்கா. இப்போ இதில் உங்களுக்கு பிட் மேப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர்ல இருக்கிறது எல்லாமே என்னது, லைனு. இது வந்து என்னது, கிரவுண்டு. அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பேரலல் சீரிஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது, ஒரு இண்டக்டர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அது என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேரல் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் இன்புட் கொடுத்து இதிலே தான் எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து என்னது, கிரவுண்டு, ரைட்டா? அடுத்து இதில் ஒரு காம்பனன்ட் இருக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸில் இருக்கு. ஏன்னா இதில் கொடுத்து இதில் எடுக்கிறாங்க, ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிரவுண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இதில் கொடுத்து இதில் எடுக்கிறாங்க. அப்போ எடுத்த லைன் எங்கே வருது, இந்த சுவிட்சுக்கு தான் வருது. சரியா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த டெஸ்ட் கனெக்ட்லேருந்து ரிசீவ் ஆகுறது இந்த இண்டக்டருக்கு போயிட்டு இந்த கெப்பாசிட்டிக்கு போயிட்டு அடுத்து இந்த இண்டக்டருக்கு போயிட்டு இந்த இண்டக்டர்லேருந்து இந்த ஐசியோட இந்த பின்னுக்கு என்ன ஆகுது, நமக்கு இன்புட் ஆகுது. என்ன இன்புட்டு, டைவர்சிட்டி ஆண்டனா இன். அப்போ அந்த சிக்னல் இங்கே இன்புட் ஆகுது. இப்போ நம்ம கிட்ட ரிசீவ் ஆன போர்டில் இந்த கெப்பாசிட்டி இல்லை, இந்த காயிலும் இல்லை. ஓகேவா? அப்போ இன்புட் பாத்துலேயே இந்த 2 காம்பனன்ட் என்ன பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க, ரைட்டா? அப்போ அந்த சிக்னல் உள்ளே என்ன ஆகாதுங்க, வராது, ரைட்டா? அதே மாதிரி இது செகண்டரி ஆண்டனா ஆகி போச்சா. அடுத்து இதுதான் நமக்கு என்னது, பிரைமரி. அப்போ நம்ம ஆர்எஃப் கேபிள் வந்து நம்ம இங்கே தான் கனெக்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ இங்கே கனெக்ட் பண்ணோம்னா இதுல ரிசீவ் ஆகிற சிக்னல் நேராக எங்கே போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு காம்பனண்ட்டுக்கு போகுது. எங்கே போகுது, இதில் பார்த்தீங்கன்னா எங்கே போகுது, ஒரு காயிலுக்கு போகுது. அந்த காயிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தான் இருக்கு, பேரல்ல தான் இருக்கு. ஏன்னா இதை என்ன பண்ணிட்டாங்க, கிரவுண்ட் பண்ணிட்டாங்க, ரைட்டா? அப்போ அந்த காயில் வழியா அடுத்து எங்கே போகுது, ஒரு கெப்பாசிட்டிக்கு போகுது, ரைட்டா? காயில் போயிட்டு எங்கே போகுது, கெப்பாசிட்டிக்கு போகுது. அது சீரீஸ்ல இருக்கு. அடுத்து அந்த கெப்பாசிட்டில இருந்து இங்கே ஒரு காயிலுக்கு போகுது. அடுத்து அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்புட் ஆகுது. ஸோ இப்போ இந்த பின் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி ஆண்டனா இன்னு, இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆண்டனா இன், ரைட்டா? அப்போ இந்த சுவிட்சில் மொத்தம் 10 பின் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 10 பின்னுக்கான ஸ்பெக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஸ்பின்னுக்கான ஸ்பெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ இது ஒரு சுவிட்ச் தானே. அப்போ இது வேலை செய்யறதுக்கு என்ன கொடுக்கணும், ஒர்க்கிங் வோல்டேஜ்னு ஒன்று கொடுக்கணும். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சுக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ் VREG L21A அப்படின்னு சொல்லிட்டு இந்த வோல்டேஜ் எங்கேருந்து வருது, எங்கேருந்து வருது, பவர் ஐசிலேருந்து வருது. அப்போ பவர் ஐசிலேருந்து ஒரு LDO ரெகுலேட்டர் மூலியமா அதுக்கு வோல்டேஜ் எங்கேருந்து வருது, பவர் ஐசிலேருந்து வருது. எந்த ஐசி வேலை செய்யறதுக்கு, இந்த DPTT சுவிட்ச் வேலை செய்யறதுக்கு வோல்டேஜ் வந்து பவர் ஐசிலேருந்து வருது, ரைட்டா? ஓகே. அப்போ இது வந்து சப்ளை பின். இந்த ரெட் கலர்ல கொடுத்துக்கிறது என்ன பின்னு, சப்ளை பின், ரைட்டா?
அடுத்து இந்த இடத்துல கொடுத்துக்கிறான் பாத்தீங்களா, இங்க என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, ஏன்னா அப்ப நம்ம கிட்ட ஸ்கிமேட்டிக் இல்லைங்கும் போது வேற வழி இல்லை, இப்படிதான் நீங்க பார்த்தாகணும். அப்ப இதோட பேட் டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது நமக்கு தெரியுது, ரெட் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பின்னு, சப்ளை பின்னு. அப்ப இது வந்து என்னது, அப்ப இது வந்து என்னது, அப்ப இது வந்து என்னது கிரவுண்டு, இது வந்து கிரவுண்டு. சரியா, அப்ப இதை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் என்னன்ட்டு, டைவர்சிட்டி ஆண்டனா இன்னு. இதுவும் நம்ம சொல்லிட்டோம் என்னது, மெயின் ஆண்டனா இன்னு. ரைட்டா, சரி. அடுத்து இந்த 3 பின் இருக்கு இல்லையா, இந்த 3 பின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, GPIO 47 கொடுத்துக்கிறான் இல்லையா, இதுக்கான லைன் எங்க இருந்து வருதுன்னா CPU ல இருந்து வருது. இது வந்து கண்ட்ரோல் சிக்னல். அதாவது அந்த DPTT சுவிட்ச் எந்த செக்ஷனை என்ன பண்றது, மெயின் ஆண்டனா பார்த்து செலக்ட் பண்றதா, DPTT ஆண்டனா பார்த்து செலக்ட் பண்றதா அப்படின்றதுக்கான கண்ட்ரோல் சிக்னல் வந்து CPU ல இருந்து இந்த சுவிட்சுக்கு வருது. அப்படி வரும்போது தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா, மெயின் ஆண்டனா சிக்னலை இது வழியாகவும் டைவர்சிட்டி ஆண்டனா சிக்னலை இது வழியாகவும் சுவிட்ச் பண்ணி உள்ள என்ன பண்ணுது, அனுப்புது. ரைட்டா, ஸோ இது கூட நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இதை ஆல்ரெடி சொல்லிட்டோம், டைவர்சிட்டி ஆண்டனா இன்னுன்னு சொல்லிட்டு. ரைட்டா, இப்போ இதே நம்ம இங்க கிளிக் பண்ணன்னு வச்சுங்களேன், அது எங்க போகுது, இங்க இருக்கிற ஒரு ஸ்பேருக்கு போதா. அடுத்து நான் இதை கிளிக் பண்ணனா அது எங்க போகுது, இங்க இருக்கிற ஒரு ஸ்பேருக்கு போதா. அடுத்து நான் இதை கிளிக் பண்ணனா அது எங்க போகுது, இங்க போதா. அப்ப இதுதான் வந்து என்னதுன்னா டிஆர்எக்ஸ் சுவிட்ச்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டைவர்சிட்டி ஆண்டனால இருந்து சிக்னல் வருது இல்லையா, அதுக்கான சுவிட்ச். அப்ப இதுதான் வந்து அது வழியா ரிசீவ் ஆகிற சிக்னல்ல என்ன பேண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி யாருக்கு அனுப்பும், இங்க இருக்கிற RFICக்கு அனுப்பும். சரியா, ஸோ அப்ப நான் இதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அப்ப இது டைவர்சிட்டி ஆண்டனா இன்னு, இது டைவர்சிட்டி ஆண்டனா அவுட். அப்ப சிக்னல் உள்ள போய் இது வழியா வெளியே என்ன ஆகுது, வருது. ரைட்டா, அதே மாதிரி இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஆண்டனால இருந்து வர கனெக்ட் ஆகிற இன்னு. ரைட்டா, இப்ப நான் இதை கிளிக் பண்ணேன்னு வச்சுங்களேன், இது எங்க போகுது, இங்க போதா. அடுத்து இதை கிளிக் பண்ணனா அது எங்க போகுது, இங்க போதா. அடுத்து இதை கிளிக் பண்ணனா இந்த காம்பவுண்டுக்கு போதா. அடுத்து நான் இதை கிளிக் பண்ணனா, ஏன்னா சீரீஸ்ல இருக்கிற காம்பவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் பாயிண்டோட நிறுத்திடுவாங்க. அப்ப அடுத்து கிளிக் பண்ணினா தான் அது எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ரைட்டா, அடுத்து இதை கிளிக் பண்ணனா அது எங்க போகுது, எங்க போகுது, இதான் NIC 2GPAன்னு சொன்னோம். அப்ப 2GPAக்கு போகுது. எப்பயுமே ஒரு ரிசீவ் புரிஞ்சுக்கங்க, மெயின் ஆண்டனால இருந்து ரிசீவ் ஆகிற சிக்னல் எங்க தான் போகும், 2GPAக்கு தான் போகும். ஏன்னா ஆண்டனா சுவிட்ச் இதுக்குள்ளதான் இருக்கு. அந்த டிஆர்எக்ஸ் அந்த டைவர்சிட்டி ஆண்டனான்னு சொன்ன இல்லையா, அதுல ரிசீவ் ஆகிற சிக்னல் வந்து இதுக்கு போகுது. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா டிஆர்எக்ஸ் சுவிட்ச் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல இந்த சுவிட்சை வெளியே போட்டிருக்கிறாங்க, இந்த சுவிட்ச் எதுல இருக்கு, உள்ளேயே இருக்கு. சரியா, ஸோ அப்ப இந்த போனை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ண போறோம்னா, இப்ப இந்த இடத்துல இந்த ஐசி இல்லை. ரைட்டா, அப்ப இது வந்து டைவர்சிட்டி ஆண்டனா இன்னு, இது டைவர்சிட்டி ஆண்டனா அவுட்னு நமக்கு தெரிஞ்சு போச்சா. அப்ப இந்த பார்த்து என்ன பண்ணி விட போறோம், இப்படி பைபாஸ் பண்ண போறோம் இல்லையா. டைரக்டாவே நீங்க இங்க இருந்து கூட இங்க என்ன பண்ணிக்கலாம், பைபாஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா, அதாவது இந்த சிக்னலுக்கு இன்புட் ஆயிருச்சு, இதுல இருந்து வர சிக்னல் இங்க இன்புட் ஆயிருச்சு. ரைட்டா, இதுல இருந்து வெளியே வர்றது இந்த இண்டக்டருக்கு போயிட்டு இந்த கெப்பாசிட்டருக்கு போயிட்டு இந்த கெப்பாசிட்டர் இங்க வந்து இங்க இருந்து இப்படி உள்ள போகுது. ரைட்டா, இப்படி உள்ள போறது அப்படியே இப்படி லூப் ஆகி இது வழியா இப்படி வந்து இங்க போயிருது. சரியா, இப்போ இந்த ஐசி இங்க இல்லாததுனால நமக்கு இந்த பாத் என்ன ஆகல, கனெக்ட் ஆகல. சரியா, ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ இந்த போர்டுல இந்த காம்பனண்ட்டும் இல்லை, இந்த காம்பனண்ட்டும் இல்லை. அப்போ ஒன்னா நான் பைபாஸ் பண்ற மாதிரி இதை ரெண்டையும் பைபாஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை லூப் பண்ணணும். இல்லையா, டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா இதுல இருந்து கூட இப்ப என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். நம்ம தானே, இப்போ டைரக்டா நீங்க இதுல கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே என்ன ஆயிரும், உங்களுக்கு இந்த லைன் இதோட பைபாஸ் ஆயிரும். அப்ப டிஆர்எக்ஸ்க்கான லைன் இது வழியா உள்ள கிடைச்சிரும். அப்ப இந்த பிரைமரி ஆண்டனா அப்படிங்கும்போது அதுக்கான லைன் எப்படி வருது, இங்க இருந்து வருது, இந்த இண்டக்டருக்கு போகுது, இந்த கெப்பாசிட்டிக்கு போகுது, இந்த காயிலுக்கு போகுது, இந்த காயில இருந்து இந்த ஆண்டனாக்கு இன்புட் ஆகுது, அதாவது டிபிடிடி சுவிட்சுக்கு இன்புட் ஆகுது. அப்ப இன்புட் ஆகிறது இது வழியா அப்படியே லூப் ஆகி எங்க போயிருது, 2GPAக்கு போயிருது. சரியா, ஸோ அப்போ நம்ம இதுலையுமே பார்த்தீங்கன்னா 2 காமெண்ட் மிஸ் ஆகிருக்கிறதுனால அப்போ நம்ம இதை ஸ்கிராச் பண்ணி டைரக்டா இங்க இருந்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க கூட என்ன பண்ணிக்கலாம், ஜம்பர் பண்ணிக்கலாம். சரியா, ஸோ அப்போ அவ்வளோதான். அப்போ இந்த சுவிட்சை நம்ம எடுத்துட்டு ஆல்ரெடி அதில் இல்லை. ஸோ அப்போ இந்த சுவிட்ச் நமக்கு வாட்டர் டேமேஜ் ஆகி போய் இருக்கு, இந்த கழட்டினோம்னா அடியில் ட்ராக் எதுவும் இல்லை, ஐசியும் ஃபங்க்ஷன் ஐசியும் டேமேஜில் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் இந்த ஐசி மாற்றாம நீங்கள் என்ன கூட பண்ணிக்கலாம்,
இந்த ஐசியை பைபாஸ் கூட பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ இதை மாற்றணுங்கிற அவசியம் இல்லை, பைபாஸ் கூட பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ இது இருந்ததுன்னா அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அதுக்கு ஒர்க்கிங் வோல்டேஜ் பவர் ஐஸ்லேருந்து வந்துட்டு இருக்கும். அப்போ சிபியூலேருந்து அந்த கண்ட்ரோல் சிக்னல் வரும்போது மட்டும் இது என்ன பண்ணும், மெயின் ஆண்டனாவா செகண்டரி ஆண்டனாவா அப்படின்றத பார்த்து என்ன பண்ணுது, சுவிட்ச் பண்ணுது. அப்போ எதுக்கு தான் இது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டைவர்சிட்டி ஆண்டனான்னு இருக்கு இல்லையா, அதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, அந்த வீக் சிக்னல் வர பாத்துலாம் இருக்குல்ல, ஒரு சில இடங்கள்ல நமக்கு நெட்வொர்க்ஸ் எப்படிதான் கிடைக்குது, வீக்கா இருக்கு அப்படின்ற இடங்கள்ல இந்த டைவர்சிட்டி ஆண்டனா வழியா சிக்னல் ரிசீவ் ஆகி உள்ள போயிடும். ஸோ அப்போ இந்த இது எது கொடுத்துருக்குறான் அப்படின்னா, அந்த வீக் சிக்னல் வர பாத்துல சிக்னல் கெயின் என்ன பண்றதுக்காக, இம்ப்ரூவ் பண்றதுக்காக, அந்த சிக்னல் ஸ்ட்ரென்த் பண்றதுக்காக தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த செகண்டரி ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ அப்போ அந்த பாத்தை செலக்ட் பண்றதுக்கு தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறான், இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் போட்டிருக்கிறான். அப்போ இது இல்லாத மாடல்கள்ல இது இருக்காது. எது இல்லாத மாடல்ல, செகண்டரி ஆண்டனா இல்லாத மாடல்கள் இது உங்களுக்கு என்ன ஆகாது, இருக்காது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஆர்எஃப் கேபிள் வழியா ரிசீவர் சிக்னல் அப்படியே எங்க போயிடும், சுவிட்சுக்கு போயிடும். சரியா? ஸோ அப்போ இதுல டைரக்ட் செகண்டரி ஆண்டனா இருக்கிறதுனால தான் இந்த சுவிட்ச் என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? சரி, இப்போ இந்த சுவிட்சோடைய பின் ஃபங்க்ஷன் நான் பிட் மேப்பை பார்த்து சொன்னேன். ஆனால் ரெட்மி 8A மாடல்ல இந்த சுவிட்ச் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதுதான் என்னது, டிபிடிடி சுவிட்சு. அப்போ இந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, ஒரு ஒர்க்கிங் வோல்டேஜ் கொடுக்குறாங்க. ரைட்டா? அந்த ஐசியில் மொத்தம் எத்தனை பின் இருக்கு, 10 பின் இருக்குன்னு சொன்னேன். ஸோ எத்தனை பின் தான் காட்டிக்கிறாங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 பின் இருக்கு. சரியா? அதில் இந்த பின் என்ன பின்னு, விடிடி. விடிடினா ஐசிக்கான ஒர்க்கிங் வோல்டேஜ். ரைட்டா? சரி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது, சிடிஎல். சிடிஎல்ங்கிறது என்னது, கண்ட்ரோல். ஆக்சுவலாக அந்த கண்ட்ரோல் சிக்னல் எங்கேருந்து வருது அப்படின்னா, எஸ்ஓசிலேருந்து வருது. ஓகேவா? எங்கேருந்து வருது, எஸ்ஓசிலேருந்து வருது. அந்த சிக்னல் வந்துச்சுன்னா தான் இது வந்து என்ன பண்ணுது, பேண்டை சாரி சுவிட்சை அந்த டைவர்சிட்டி ஆண்டனா லைனை உள்ள அனுப்புறதா, மெயின் ஆண்டனா லைனை உள்ள அனுப்புறதான்ற மாதிரி இது என்ன பண்ணுது, சுவிட்சிங் பண்ணுது. ரைட்டா? சரி, அப்போ இது வந்து கண்ட்ரோல் பின் ஆகி போச்சா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது, கிரவுண்டு. இது வந்து என்னது, கிரவுண்டு. இது வந்து என்னது, கிரவுண்டு. இது வந்து என்னது, கிரவுண்டு. அப்போ மொத்தம் 4 பின் என்னது, கிரவுண்டு. ஒரு பின் என்னது, வோல்டேஜ். ஒரு பின் என்னது, கண்ட்ரோல். அப்போ எத்தனை ஆகி போச்சு, 6 பின்னு முடிஞ்சா, மீதி என்னதான் இருக்கு, 4 தான் இருக்கு. அப்ப அந்த 4ல இங்க என்ன கொடுத்துக்கிறாங்க, என்ன கொடுத்துக்கிறாங்க, டைவர்சிட்டி ஆண்டனா இன்னு. ரைட்டா? அது இந்த பின்னுக்கு இன்புட் ஆகுது. கரெக்டா? அடுத்து இங்க என்ன கொடுத்துக்கிறாங்க, டைவர்சிட்டி ஆண்டனா அவுட். ஆக்சுவலா அப்ப இது உள்ள போய் இப்படி வெளியே வருது, இப்படி உள்ள போய் வெளியே வருது. அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துக்கிறாங்க, மெயின் ஆண்டனா இன்னு, அதாவது RF3 உள்ள போதா. இங்க என்ன கொடுத்துக்கிறாங்க, மெயின் ஆண்டனா அவுட். அப்ப இது வெளியே வருது. சரியா? அப்ப நம்ம கிட்ட இந்த சுவிட்ச் இல்லாத பட்சத்துல இதை ரெண்டையும் பைபாஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் வரும். ஓகேவா? அதாவது இந்த ஐசி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்ப ஜஸ்ட் நீங்க இதை என்ன கூட பண்ணிக்கலாம், பைபாஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த போலையுமே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது ரெண்டையும் என்ன பண்ண போறோம், பைபாஸ் பண்ண போறோம். சரியா? ஸோ இப்போ பைபாஸ் பண்ணி டவர் வருதான்றதை பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னா காமெண்ட் எடுத்திருக்கிறாங்க, ஸோ அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டைவர்சிட்டி ஆண்டனால இருந்து ரிசீவ் ஆகிற சிக்னலு இந்த டெஸ்கனேட்டர் வழியா இது வழியா இது உள்ள போகுது. சரி, அந்த இடத்த கூட க்ளீன் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த இதுல இருந்து வர லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இண்டக்டருக்கு போயிட்டு இப்படி போய் இப்படி வந்து இந்த பின்னுக்கு இன்புட் ஆகி மறுபடியும் இது வழியா நமக்கு என்ன ஆகுதுங்க, அவுட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டைரக்டா இதை கூட என்ன பண்ணிடலாம், பைபாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல இருந்து அப்படியே டைரக்டா டிஆர்எக்ஸ் சுவிட்சுக்கு போற மாதிரி. ஓகேவா? இதுல இருந்து வர லைனு இந்த இண்டக்டர் வழியா அப்படியே எங்க போற மாதிரி, டிஆர்எக்ஸ் சுவிட்சுக்கு போற மாதிரி. அப்போ டைரக்டா நம்ம இங்கேயே கூட என்ன பண்ணிக்கலாம், பைபாஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜம்பர் கம்பியில ஜம்பர் பண்ணிக்கிறேன்.
சரி, இப்போ டிஆர்எக்ஸ் லைனை நம்ம என்ன பண்ணிட்டோம், பைபாஸ் பண்ணிட்டோம், ரைட்டா? அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா மெயின் ஆண்டனா லைனு. ஸோ இப்போ மெயின் ஆண்டனா லைனுங்கும் போது இது வழியா உள்ள ரிசீவ் ஆகுது, இது வழியா வெளியே போகுது. சரி, அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த மெயின் ஆண்டனாலேருந்து ரிசீவ் ஆகிற லைனு இந்த இண்டக்டர் வழியாக இதுக்கு பேரல் பண்ணிக்கிறாங்க, சரியா? ஸோ இப்போ இது வந்து இன்னும் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டு. ஸோ இப்போ இதிலிருந்து உங்களுக்கு இந்த ரெசிஸ்டர் வழியாக இப்படி உள்ள வந்து இந்த ரெஸ்ட்லேயே எங்கே போயிடுது, ஐசிக்கு போயிடுது, ஓகேவா? அப்போ இது 2GPAக்கு போகுது, இது டிஆர்எக்ஸ் சுவிட்சுக்கு போகுது. ஸோ இப்போ ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், பைபாஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெட்வொர்க் வருதான்றதை போட்டு பார்த்துடலாம். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை பைபாஸ் பண்ணிட்டோம். ஸோ நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, ஜியோ சிம் போட்டுக்கிறோம், நெட்வொர்க் என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பைபாஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டிபிடிடி சுவிட்ச், ஓகேங்களா? அப்போ அந்த ஐசி டேமேஜ் ஆனதுனால ஆண்டனா சிக்னல் உள்ள என்ன ஆகலை, என்ட்ரு ஆகலை. ஸோ அதனால் நமக்கு நெட்வொர்க்கு வரல, சரிங்களா? ஸோ இப்போ அதை பைபாஸ் பண்ண உடனே நமக்கு நெட்வொர்க் என்ன ஆயிடுச்சுங்க, வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜூன் 29 ஆன்வர்ட்ஸ் ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, மாஸ்டர் கோர்ஸ். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா மே 18th பேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஒரு 4 days ஆச்சுது. ஸோ இப்போ அந்த பேட்சில் தான் அந்த செட்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஃபண்டமெண்டல்லேருந்து பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே தெரியணும் அப்படின்னா ஜூன் 8 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்ஸ் கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.